கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பத்தி பல விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பாப்போம். கற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலங்களின் போது மனிதன் இம்மாவட்டத்தில் வாழ்ந்ததற்கான தொல்பொருள் ஆதாரங்கள் இருக்கு. பாறை ஓவியங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் இரும்பு வயது பாறை குடைவுகள் இந்த மாவட்டத்தில் காணப்படும். இதுவே இம்மாவட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஆதாரமாக உள்ளது. கிருஷ்ணகிரி பிராந்தியம் கொங்கு மற்றும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. வரலாற்று ரீதியாக சேர சோழ மன்னர்களால் ஆளப்பட்டு வந்தது. பிறகு இப்பகுதியை சோழர்கள், பல்லவர்கள், கங்காஸ், நலம்பாஸ், ஹாய்சலாஸ், விஜயநகர், விஜாப்பூர், மைசூர் உடையார் மற்றும் மதுரை நாயக்கர் கீழ் வந்தது. கிருஷ்ணகிரி பிராந்தியம் தமிழ்நாட்டு நுழைவாயிலாகவும் தெற்கு பகுதியில் ஏகாதிபத்தியம் மற்றும் சுரண்டல் உள்நோக்கத்துடன் நுழைபவர்களை தடுக்கும் அரணாக இருந்தது. கிருஷ்ணகிரி கோட்டை தான் தற்காப்பு கோட்டையாக விளங்கியது. விஜயநகர் பேரரசர்களால் கிருஷ்ணகிரி மலை மீது கட்டப்பட்ட கம்பீரமான கோட்டை இன்னும் இப்போதும் இதற்கு சாட்சியாக நிற்கிறது. முதல் மைசூர் போரின் போது பிரிட்டிஷ் ராணுவம் கிருஷ்ணகிரி வழியாக காவேரிப்பட்டினத்தில் உள்ள ஹைதர் அலி படைகளை தாக்கினர். அப்போது அங்கு பிரிட்டிஷ் ராணுவம் தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாம் மைசூர் போரின் போது ஸ்ரீரங்கப்பட்டினம், சேலம் மற்றும் பாராமஹால் பிரிட்டிஷாருக்கு திருப்பி அளிக்கப்பட்டது. 1792 ஆண்டு கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் இந்த பகுதியின் முதல் கலெக்டர் ஆனார். பிறகு ராபர்ட் கிளைவ் சென்னை மாகாணத்தின் ஆளுநர் ஆனார். அவரது ஆட்சியில் பாராமஹாலிற்கு தலைமையகமாக கிருஷ்ணகிரி செயல்பட்டது. கிருஷ்ணகிரி பகுதியில் இருந்து பல வீரர்கள் உலக யுத்தத்தில் ஈடுபட்டு தங்கள் வாழ்வை இழந்தனர். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் கிருஷ்ணகிரி பகுதியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று